சடனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வீட்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியோட விஜயோட வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. எப்புட்றா வந்து இந்த நேரத்தில வந்து தனியா வந்து இப்போ வந்து வீட்டுக்குள்ள வந்து வந்தா? நீ எப்படி வந்து இது என்னது வெண்பா வந்து வந்த அந்த இடத்துல அப்படின்னு அந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஆச்சரியமா வந்து பார்க்கவும், உடனே வந்து வெண்பா இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா, மல்லியம்மா, மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிய வந்து கூப்பிடவும், என்னது வெண்பா வந்திருக்காளா? ஐய்யய்யோ! நான் வந்து கனவா? இது நனவா? நான் வந்து குழந்தைய பத்தி நினச்சுக்கிட்டே இருந்தேன். குழந்தை வந்து தூங்குச்சோ இல்லையோ, குழந்தைக்கு வேற வந்து கால்ல வந்து அடிபட்டுருக்கே. அவளுக்கு வந்து அடிபட்டிருந்தா வந்து அவ வந்து சாப்பிட்டுருப்பாளா? தூங்கியிருப்பாளா? இல்ல ஒழுங்கா வந்து ஏதாச்சும் மருந்து எதுவும் போட்டிருப்பாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா குழந்தையே வந்து நேர்ல வந்து நிக்குதே. என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து கேட்குறாங்க. என்ன வெண்பா இந்த நேரத்தில வந்து எப்படி வந்து யார் கூட வந்து வந்த? நானும் தான் வந்து மல்லியம்மா வந்து கிளம்பி வந்துட்டேன். எனக்கு வந்து அங்க இருக்கவே வந்து பிடிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து சொல்லவும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்க கூட வந்து ஃபோன் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்ல, எனக்கு வந்து உங்க ஞாபகமாவே வந்து இருந்தது. அதனால தான் நான் வந்து நீங்க வந்து சாப்பிட்டீங்களோ இல்லையோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால தான் வந்து நான் வந்து உடனே அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து சொல்லவும், அடடடடா! என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு சோதனைய வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியாப்பட்ட ஒரு சோதனைய தாங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்த வேகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடியே வந்து தாத்தாவும் வந்து வந்துட்டாருங்க. ஆ டோய் உய்ன்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு தாத்தா தான் வந்து வந்திருக்காரு. அவரு என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் வெண்பா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்து இங்க வந்து வந்துட்டுருக்க? யார் இவ? எதுக்காக வந்து இவ கூட வந்து இருக்க? உன் அம்மா வந்து அங்க இருக்காங்க. ஸோ உங்க அம்மா கூட வந்து இருக்காம, நீ வந்து எதுக்காக வந்து யாரோ கூட வந்து இருக்க நீ?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கவும், உடனே வந்து யாரோலாம் இல்ல. அவங்க வந்து என் மல்லியம்மா. என் மல்லியம்மா கூட தான் நான் வந்து இருக்கேன். இவ்வளோ நாள் வந்து நான் வந்து மல்லியம்மா கூட தான் வந்து இருந்தேன். ஸோ அப்பலாம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து தெரியலையா? என்ன இப்ப மட்டும் வந்து நான் வந்து மல்லியம்மா கூட வந்து இருக்கிறத வந்து நீங்க வந்து தப்பா வந்து நினைக்கிறீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தை வந்து தெளிவா வந்து பேசுது. அறிவில்லாம வந்து பேசாத. அறிவில்லாம யார்றா வந்து பேசுறது? டேய் சொட்டத்தலையா! இன்னும் வந்து அறிவில்லாம வந்து இப்பதான் வந்து விஜய்க்கு வந்து தெளிவா வந்து புரிஞ்சிருக்கு. என்னயவே வந்து ஏமாத்திட்டல்ல. ஏய் சுடரு! நீ வந்து எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கியோ, அந்த நோக்கத்த வந்து கண்டுபிடிக்கிறேன். யார் உன்ன வந்து ஏவி விட்டுருக்காங்க, அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஆனா, அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தெரியாத மாரியே வந்து நான் வந்து நடிக்கிறேன். ஸோ, அந்த நடிப்புல நீ வந்து எவ்வளோ தான் வந்து பண்றியோ வந்து பண்ணிக்கோடி. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம யாரு விஜய் இருந்துட்டு ஒரு மைண்ட் பாய் ஸ்கூல் வந்து போயிட்டுருக்காரு. அது பிஸ்னஸ் விஷயமா வந்து வெளியூர் வந்து போயிருக்கிறதுனால வந்து, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்தே வந்து அப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஊருக்கு வந்து நீ வந்து பண்ற நடிப்புக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து, நம்ம விஜய் இருந்துட்டு வந்து முற்றுப்புள்ளி வந்து வைப்பாரா, வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சரி ஓகே. வெண்பா வந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? முதல்ல வந்து வெண்பா வந்து நான் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து, நம்ம கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா, அடம் பிடிக்கிறாரு. நான் வந்து மல்லியம்மா இருக்கிற இடத்துல தான் வந்து இருப்பேன். சும்மா வந்து என்ன வந்து அங்க கூப்பிட்றாங்க, அங்க கூட்டு போறது, இங்க கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்ன வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், உடனே வந்து சரி என்னடா இது இந்த நேரத்தில வந்து பெரியான ரோதனையா வந்து போச்சு, சோதனையா வந்து போச்சே அப்படிங்கிற மாரி வந்து கதிரேசன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே உன் மல்லியம்மாவையும் வந்து கூட்டிட்டு வந்து தொலை. வேற என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்துன்னு தாத்தாவா போயிட்டேனே. என் பொண்ணுக்காக வந்து என்னென்னலாம் வந்து சகிச்சுக்க வேண்டியதா வந்து இருக்கே. அப்படிங்கிற மாரி வந்து இவரு கதிரேசனும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய வந்து கதிரேசனோட வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. சரி ஓகே வெண்பா வந்து அப்ப தானே வந்து வரேன்னு சொல்லி சொன்னா. அதனால தானே வந்து நம்ம வந்து அங்க வந்து கூட்டிட்டு போற மாரியான ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருக்கோமே. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மல்லிய வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. போன இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே யோசனை. என்னடா இது மல்லிக்கு மட்டும் தான் வந்து விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப இந்த ராஜேஸ்வரிக்கும் வந்து விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ, நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து மல்லிகிட்டனா கூட வந்து தப்பிச்சிரலாம் சாதாரணமா. ஆனா, அந்த ராஜேஸ்வரி கேடி வில்ல கில்லாடிறாங்க. சொந்த தம்பின்னு கூட வந்து பார்க்காம, அவனுடைய சொத்து, பத்து எல்லாத்தையும் வந்து ஆட்டைய போட்டுப்பா. ஸோ, அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து என்ன நினைப்பா, கண்டிப்பா வந்து நம்மள வந்து முடிச்சு கட்டுறது கூட அவ வந்து தயங்க மாட்டா. ஏன்னா, அவளுக்கு வந்து சொத்து, பத்து அப்படிங்கிறது வந்து அவளுக்கு வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. நம்மளே வந்து சொத்துக்காக தான் வந்து அவங்களுடைய சொத்த பார்த்து தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து விஜய்க்கு மனைவியா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து தலைகீழா வந்து மாறிடுமா? அந்த ராஜேஸ்வரி வந்து மொத்தமா வந்து எடுத்துப்பாளா? அப்படிங்கிற மாரியான ஒரு பயமும், தாட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்குள்ள வந்து மண்டையில வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருந்தவளுக்கு வந்து அடுத்த நாள் வந்து விடிஞ்சிடுச்சு.
அடுத்த நாள் விடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா, மல்லி எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து கீழ வந்து வராங்க. ஃப்ரெஷ் அப் ஆன உடனே கீழ வந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஷாக். என்னடா அந்த ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க. படை ஒண்ணு வருது. என்ன படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? நம்மலாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் எழுதும்போது பப்ளிக் எக்ஸாம் போது வந்து எழுதும்போது வந்து பறக்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. பறக்கும் படைன்னா என்ன பறந்துட்டே வருவாங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு தாட்டெல்லாம் நமக்குள்ள வந்து ஓடும். அந்த மாரி வந்து காவல் படை வந்து வருதுங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க யாரும்மா சுடரு? யாரு சுடரு? யாரு அந்த சுடரு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், உடனே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காளே, இவ தான் சார் சுடரு. உங்களுக்கு வந்து என்ன வேணும்? அவ ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணி விட்டாளா? கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணிப்பா. அவ வந்து ஒரு பிரச்சனை பண்றவ தான் எனக்கு நல்லா தெரியும். அவ வந்து சொல்லுங்க, என்ன அவ தான? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அ மல்லி இருந்துட்டு, "அவ தான் சார் சுடரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குடி என்ன வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற? நான் வந்து சுடர் இல்ல. நான் வந்து ரேணுகா, ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து மழுப்புறாங்க. இது பண்றாங்க, இது பண்றாங்க. என்ன பண்ணாலே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து மாட்டிக்கிட்டாளா அந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டு வந்து வந்திருக்காங்க போலீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு. ஏன்னா விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காரு. என்ன வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தா. இவள வந்து நான் வந்து சும்மா விட போறதில்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டென்ஷன்ல வந்து இருந்தாரு. ஸோ அந்த டென்ஷன்ல விஜயே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துட்டாரோ! இல்ல என்ன பண்ணாரு? அப்படிங்கிற மாரியும் ஒரு டவுட் வந்து வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர வந்து அ அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு போவாங்களா? இல்ல இந்த சுடருன்றது இங்க வந்து சுடருன்றது நீ தானம்மா அப்படிங்கிற மாரி வந்து மல்லி பக்கம் வந்து திருப்பி விட்டுருவாங்களா? என்ன ஏது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல தான் தெரிய வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய். சி யூ. டடாம்.